ஜெர்மனியின் சுமார் 68 லட்சம் பேர் மினி ஜாப் எனப்படும் குறைந்தபட்ச வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளனர். ஓய்வூதிய ஆணையம் முன்வைத்துள்ள புதிய பரிந்துரைகளுக்கு அமைய மினி ஜாப்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்துவிட்டு அவர்களை ஓய்வூதிய காப்பீட்டு திட்டத்தில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. மினி ஜாப் பணியாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதியத்திற்காக பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு தரப்பினர் வாதிடுகின்றனர். அதே சமயம் மினி ஜாப்கள் தற்போதுள்ள வரி மற்றும் சமூக பாதுகாப்பு சலுகைகளை இழந்தால் ஹோட்டல் மற்றும் சில்லறை வர்த்தக துறைகளில் கடும் பணியாளர் பற்றாக்குறை ஏற்படும் என்று வணிக அமைப்புகள் எச்சரிக்கின்றன. CSU கட்சியின் தலைவர் மார்க்கஸ் சோடர் மினி ஜாப்களை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார். இவற்றை ரத்து செய்வது பொருளாதார போட்டித்திறனை பாதிக்கும் என்றும் அவர் கருதுகிறார். ஆனால் ஓய்வூதிய திட்டத்தில் நிதி நெருக்கடி இருப்பதால் சீர்திருத்தம் அவசியம் என்பது SPD போன்ற கட்சிகளின் வாதமாக உள்ளது. நிபுணர்களின் கருத்துப்படி மினி ஜாப்கள் தற்போது ஒரு பொறியாக மாறியுள்ளன. மக்கள் இதையே முழுநேர வேலையாக கருதி தங்கிவிடுவதால் அவர்களது தொழில்முறை வளர்ச்சி தடைபடுகிறது. எனவே குறைந்த மணி நேரம் வேலை செய்பவர்களுக்கு சமூக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதே இந்த சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்தால் மினி ஜாப்களுக்கான சிறப்பு வரி சலுகைகள் ரத்து செய்யப்பட்டு ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் அதிக சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை செலுத்த வேண்டியிருக்கும். இதுகுறித்து இறுதி முடிவுகள் மற்றும் சட்ட வரைவுகள் எனும் விவாத நிலையில் உள்ளன. இருப்பினும் அரசு இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த ஆர்வம் காட்டி வருகிறது.